இந்த கேக் ஆர்டர் கொடுத்த அண்ணா, அத்தானோட ஃப்ரெண்டு தான். அவங்க திடீர்னு கால் பண்ணி, "இப்படி என்னோட ஒய்ஃபுக்கு பர்த்டே. எனக்கு 1 கேஜில பிஸ்தா கேக் செஞ்சு தர முடியுமா? நான் நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அண்ணாவோட ஒய்ஃப் கால் பண்ணி, என்ன கேக்கு, என்ன ஃப்ளேவர் எல்லாம் என்ன எழுத சொன்னாங்க அப்படிலாம் கேட்டாங்க. நானும் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் தான் நினச்சேன், அந்த அண்ணா வேற ஏதாவது சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேற உளறிட்டோமேன்னு நினச்சேன். இந்த அக்காவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அக்காட்ட, "அக்கா அண்ணா சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருப்பாங்க போல, நான் உளறிட்டேன்" அப்படின்னு சொன்னேன். அக்கா, "இல்லை இல்லை, அண்ணா என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேக் வாங்கியிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுன்னு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன்னு" சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. நானும் கேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு, கேக்கோட ஒன் சைடில் மட்டும் டிஃப்ரெண்ட் நாசில்ஸ் வச்சு டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒன் சைடில் கட் பண்ண நட்ஸையும் தூவிட்டு, சென்டரில் வந்து ஹாப்பி பர்த்டே ஒய்ஃப்னு போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் சாக்லேட் வச்சு கேக்கை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.